வணக்கம் சார். முதலமைச்சர் விஜயின் இன்றைய கரூர் பயணமும் அங்கு அவர் பேசின பேச்சும் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கரூர் உரை என்பது அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போதே சொன்ன உரையினுடைய நீட்சி தான். அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது சம்பவம் நடந்த கரூர் துயர சம்பவம் நடந்த ஒரு 3வது நாள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன எது வேணாலும் பண்ணுங்க, நான் வீட்டுல இருப்பேன் அல்லது பனையூர் ஆபீஸ்ல இருப்பேன், மக்களை எதுவும் பண்ணாதீங்கிற துணியில் பேசியிருந்தார். அதனுடைய நீட்சி அவர் ஆளுங்கட்சியாக வந்த பின்பு அது ஒரு டீட்டெயிலா ஒரு டீ கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எடுத்துட்டு அதே அந்த ஸ்டாண்டு தான் சில நாட்களுக்கு முன்பு ஆதவர்ஜன் அவர்களுடைய உரையிலையும் சொன்னாரு. கரூர் சம்பவம் எங்களுக்கு முடிக்கப்படாத ஒரு கணக்கு இருக்குன்னாரு. இப்ப அந்த கணக்கு என்ன என்பதை அவர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, காவல்துறை மூலமாக சில விஷயங்களை அரங்கேற்றாங்க, எங்களை ஏன் தடுக்கல, காவல்துறை எங்களை தடுத்திருக்கலாமே, தடுத்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது, போலீஸே எங்களை நாடகமாடி அழைச்சிட்டு வந்தாங்க என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை பேசியிருக்கிறார். இது திமுகவுக்கு ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு 75 ஆண்டுகால கட்சி, பாரம்பரியமிக்க கட்சி, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல நடந்த பல நல்ல விஷயங்களுக்கும் திமுகவுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் என்கிற சொற்பதத்தை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படி பல புரட்சிகரமான விஷயங்களை அவர்கள் செய்திருக்காங்க. பட் இப்பொழுது பெரும் ஒரு பழிச்சொல்லுக்கு அவங்க உள்ளாயிருக்காங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்றைக்கு அவருடைய உரையின் மையமா நான் பாக்குறது கரூர்ல உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்ப போறேங்கிறார். இது சதி அல்லது சதி கோட்பாடு இனிமேல் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கான பாடம் என்கிற தொழில் அவர் சொல்கிறார். அப்படியான ஒரு நினைவு சின்னம் அமைவது அமையாமல் இருப்பது என்பது காலம் தீர்மானிக்கலாம். ஏன்னா நாளைக்கே இவர்கள் கூட நீதிமன்ற தடை கோரலாம், இதுல எங்கள் மீது பழிச்சொல்லை சொல்லிக்கிட்டே இருக்காங்கிற அடிப்படையில. ஆனால் அவர் அதுக்கு ஒரு அடிக்கல் நாட்டினால் கூட அது இடைத்தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க ஏற்கனவே கரூர் தொகுதியினுடைய தேர்தல் முடிவு எடுத்து பாருங்களேன். 2021 கரூர் மாவட்டத்துல 4க்கு 4 தொகுதியும் திமுக ஜெயிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிச்ச தொகுதியில திமுக 3வது இடம் போகுது 26 தேர்தல்ல. நம்ம ஏற்கனவே அந்த அளவுக்கு கரூர் சம்பவத்தோட தாக்கம் இருக்கிறப்ப இன்றைய அவருடைய உரையினுடைய முதல்வருடைய உரையின் பகுதிகள் கிட்டத்தட்ட அது திமுக அரசு, அந்த அரசால் நடத்தப்பட்ட ஏதோ ஒரு அரசினுடைய தூண்டுதலில் நடத்தப்பட்ட காவல்துறையை முன்னின்று நடத்திய ஒரு சம்பவம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவருடைய உரை தந்திருக்கிறது. இது பொலிட்டிக்கலா திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு பாக்குறேன் இன்றைய உரையில. இன்னொன்று மிக முக்கியமா, ஊழல் ஒழிந்து விட்டது, லஞ்சம் ஒழிந்து விட்டது. யார் லஞ்சம் என்று பேசுறான்னு கூட என்னோட அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய ஒரு சிஎம் இருக்காருன்னு சொல்லுங்க அப்படின்னா ஒரு முதல்வர் பேசுறப்ப அது ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை மக்களுக்கு தரலாம். அந்த வகையில அந்த உரையை நம்ம வரவேற்கலாம். மற்றபடி அவர் பொலிட்டிக்கலா நிறைய இன்னொன்னு பெரிய விஷயம், தொடர்ச்சியாக நம்ம ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம். திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்தாங்க அப்படின்னா கடந்த காலத்துல கடுமையான விமர்சனத்தை முதல்வர் விஜய் அவர்களே முன்வைத்திருக்கிறார். கடைசியா நீங்க திருச்சி கிழக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் சேர்ந்துகிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னார். ஆனா இந்த இடைத்தேர்தலுக்கு அவர் ஒரு வியூகத்தை வகுத்து விட்டார். எங்க திமுகவும் அதிமுகவும் திரைமறைவுல சேர்ந்துகிட்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திட்டாங்கன்னா அது தாவேக்காவுக்கு சவாலாகும். அவர் அந்த இடத்தையும் உடைக்கிறார். நீங்க அதனால எந்த உங்களுடைய நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. சோ திமுக அதிமுக உங்க 2 பேரும் அந்த மறைமுக கூட்டணி வாதத்தில நீங்க உடைக்கிறதுக்கு தனியா நில்லுங்க என்கிற தொழிலையும் பேசுகிறார். சோ அவருடைய உரை முழுவதுமே ஒரு அரசியல் உரையாகத்தான் இருக்கிறது. இடைத்தேர்தல் பரப்புரையை அவர் தொடங்கிட்டாரு அப்படின்னு தான் பார்த்தோம். முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்ட மாதிரி ஊழலுக்கு எதிராக இந்த அரசு தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? களத்துல என்ன நிலவரம் சார் நீங்க பார்த்த வரையில? ஊழல் ஒழிக்கப்பட்டது, விஜய் அவர்களுடைய கூற்று சரியானது. அதாவது விஜய் அவர்களின் பார்வையிலிருந்து ஒழிக்கப்பட்டது அப்படி புரிஞ்சுக்கிறேன் வேண்டாம். நீங்க ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட துறைகளை வெளிப்படைத்தன்மையான டெண்டர் அது போன்ற விவகாரங்கள் மட்டுமல்ல, சார்பதிவாளர் அலுவலகங்களோட தொடர்புடையது. நீங்க முன்னெடுப்பு தான் செய்ய முடியும். ஒளிஞ்சிருச்சுங்கிறது 50 நாள்ல எப்படியுமே ஒளிந்து விடாது. நேற்று கூட குமரி மாவட்டத்திலே ஊரக வளர்ச்சி துறையினுடைய புசியானந்த் அவர்களுடைய துறையிலேயே ஒரு 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. சோ அது ஒரு நீடித்த நிலைத்த நடைமுறை. அது உங்களுக்கு ஊழல் ஒழிப்பு என்பது ஒரு 50 நாள்லயோ 30 நாள்லயோ யாராலும் சாத்தியமே கிடையாது. ஒரு வில்லேஜ் ஆபீஸ் போகக்கூடிய ஒரு சாமானியன் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போறப்போ ஒரு பட்டா சிட்டா மாற்றமோ வேறு ஏதோ ஒரு மாற்றமோ அல்லது அவர் கரம் தீர்வை ரசீதும் போனோம். கிராம பகுதிகளில் உங்களுக்கு தெரியும், கரம் கட்டுவோம். எல்லா பகுதியிலும் நகரம் கிராமம் எல்லா பகுதியும் கட்டுவாங்க. அந்த கரம் கட்டுகிற பொழுது ஒரு 100 ரூபா கொடுத்தா அந்த கரம் தீர்வை ஒரு 3 ரூபாயோ 4 ரூபாயோ இருக்கும். மிச்சம் 96 ரூபா விஏஓ உங்க கையில திருப்பி தந்துட்டாருன்னா தான் ஊழல் ஒழிந்ததுன்னு அர்த்தம். சோ அந்த ஊழல் நீங்க நேரடியாக தாவேக்காவினுடைய வழக்கறிஞர் தான் வழக்கு போட்டிருக்கிறார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல கிட்டத்தட்ட ஞான சௌந்தரின்னு நினைக்கிறேன், தாவேக்காவினுடைய வழக்கறிஞர் அவரே ஒரு வழக்கு போடுகிறார். இங்க வெளிப்படைத்தன்மை இல்ல, அரசு வழக்கறிஞர் நியமனத்துல முறைகேடு நடக்குதுன்னு வழக்கு போடுகிறார். பட் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் லஞ்சம் கொடுக்காதீங்க, யாராவது வாங்கினாங்கன்னா என்னோட அண்ணனோ தம்பியோ என்னோட உறவினர் தான் முதல்வராக இருக்கார் என்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு முதல்வராக இருக்கிறார் அப்படிங்கிற சொல் பதத்தை பயன்படுத்துறது மூலமா
அரசு அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கைன்னு வேண்டுமானால் நம்ம புரிந்து கொள்ளலாமே ஒழிய, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுன்னு புரிந்து கொள்ளலாமே ஒழிய, ஊழல் ஒளிந்து விட்டதாக எனக்கு நம்பிக்கை இல்லை. துறைகளில் ஊழல் மட்டுப்பட்டு இருக்கிறது வேண்டுமானால் சொல்லலாம். ஊழல் 100% ஒளிந்து விட்டது என்கிற வாதம் பொருத்தமா இருக்காதுன்னு தான் நான் பாக்குறேன். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு கரூர் பயணத்தை பார்க்கும்போது இது முதலமைச்சர் விஜய்க்கு சாதகமாக இருக்கிறதா நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? ஆமா, அரசியல் ரீதியாக அவர் மீண்டும் ஒருபடி முன்னேறிருக்கிறார் நான் பாக்குறேன். ஏன்னா இன்றைய உரையில நான் சொன்னது மாதிரி இடைத்தேர்தல் பரப்புரை கேட்டு இருக்கிறது. அவர் திமுக அதிமுக சேர்ந்து வந்து விடக்கூடாது, நீங்க திரும்பியும் தனித்தனியாக தான் நிக்கணும், மும்முனை போட்டி இருந்தாதான் தனக்கு சாதகம் என்கிறதுக்கான ஒரு டோனையும் அதுல வச்சுட்டாரு. திமுகவை தீய சக்தி அல்லது ஊழல் சக்தி என்கிற ஒரு வாதத்திற்குள்ளும் வைத்து விட்டார். ஏன்னா முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எங்க இருக்காரு, சிங்கப்பூர்ல இருக்காருங்கிறாரு. ஸ்டாலின் சார் அப்படிங்கிற குரலை வழக்கம் போல பேசுகிறார். அவர் திமுக எதிர்த்து தாவேகா என்கிற நிலைப்பாட்டையும் மீண்டும் ஒரு முறை வலுவாக பேசிட்டாரு. பாஜகவை இதுவரை அவர் விமர்சித்ததே இல்லை, கடுமையான வார்த்தைகளை பேசியதில்லை. இன்னைக்கு சொல்றாரு ஒருவேளை தொகுதி மறுவரையறை வந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ங்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட அது ஒரு கமர்ஷியல் சினிமா மாதிரி அவருடைய உரை கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதுல ஒரு சினிமா தன்மை கிட்டத்தட்ட அவருடைய உரை பேச்சு எல்லாமே இருந்தாலும் கூட அதுக்குள்ள தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயங்களே பல கூறுகளாக அடிக்கிட்டாரு. பட் என்னன்னா சிபிஐ விசாரணை இருக்கிறது இந்த விவகாரத்துல. அப்படி இருக்கிற பொழுது மொத்த பழியையும் தூக்கி ஆதவர்ஜனா அன்னைக்கு எப்படி திமுக மேல போட்டாரோ, எப்படி கரூர் சம்பவம் நடந்த 3ஆவது நாள்ல விஜய் அவர்கள் வீடியோ வெளியிடுகிற பொழுது ஒரு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பொழுது என்ன பேசினாரோ அந்த நிலைப்பாட்டை அவர் முதல்வராக இருந்தும் பேசுகிறார். காவல்துறையை சொல்றாரு ரொம்ப முக்கியமா, நீங்க அன்னைக்கு போலீஸ்காரங்க தான் நாடகம் போட்டாங்கிறாரு. அப்ப இவங்க ஒரு கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு காவல்துறை இருக்கிறது. அந்த காவலர்கள் எல்லாம் இன்னைக்கு சிபிஐ விசாரணை வளையத்துல அந்த வழக்கு விவகாரம் இருக்கிறது. அதை இவ்வளவு வெளிப்படையாக முதல்வர் பேசணுமா என்பது உள்ளிட்ட சில கேள்விகள் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக இந்த உரை சரியான திசையில தான் இருந்தது தான் பாக்குறேன். எதிர்கட்சிகளுக்கு சவால் விடுக்கக்கூடிய உரை அப்படின்னு பாத்துக்கிறேன்.